ஹாய் மக்களே, வணக்கம். இட்ஸ் மீ மோட்டோ மாஸ்டர், அதாவது கௌதம். ஓகேவா? நம்ம ஃபேஸை ரிவீல் பண்ணுன்னு கேட்டுட்டு இருந்தீங்க, அதனால் பண்ணி விட்டாச்சு. இப்போ என்ன பிரச்சனைன்னா, பிரச்சனை கிடையாது. ஆக்சுவலாக நான் இன்றைக்கி காலைல 10 மணிக்கு போகணுன்னு நினச்சிட்டு இருந்தேன். 4ஆம் தேதி காலைல 10 மணிக்கு. நேற்று நைட்டு ஜூஸ் சாப்பிட்டுட்டு இருந்தேன்னா, நான் நேற்று நைட்டே போட்டுக்கிறேன் போல். அதையே நான் இப்போ தான் பார்த்தேன். ஸோ நோ ப்ராப்ளம். எப்படி இருந்தாலும் தெரிஞ்சிச்சு இல்லை, நான் தான் புரிஞ்சிச்சு இல்லை. ஸோ அதனால் எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம். எப்படி இருந்தாலும் அப்பப்போ மணிக்கு ஒரு வாட்டி மங்குனி அமைச்சர் நானே நிரூபிச்சுக்கிட்டு இருக்கேன். கண்ணாடியே சும்மா நேற்று நான் எனக்கே பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டேன். அன்றைக்கி நீங்கள் வந்துட்டு ஹெட்பேண்ட் போட்டு அந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க. முடி கொஞ்சம் நிறைய வளர்க்க ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். என்ன லைவ்லாம் சொல்லியிருக்கேன் இல்லையா? ஸோ அதனால் வந்துட்டு முடி வளர்க்க ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். இது விளாக் சேனல். இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா பேசிக்கலாக ஒரு விளாக் சேனல். நான் என் லைஃப்பில் என்னென்னலாம் ஃபேஸ் பண்ணுறனோ அது எல்லாத்தையுமே வந்துட்டு கவர் பண்ணுவேன். எனக்கு என்னென்ன தெரியுமோ அது எல்லாத்தையுமே வந்துட்டு நான் சொல்லித்தரத்துக்கோ இல்லை அதை பற்றி எதனா தவறான கருத்துக்கள் வருது. இப்போ இந்த கம்பெனி ஒரு பக்கம் போட்டோம், இதை தாண்டி நம்மளுக்கு என்னென்ன நாலேஜ் இருக்கோ அதெல்லாம் வந்துட்டு எங்கெங்கே எந்தெந்த இடத்துல தப்பாக சொல்கிறாங்களோ, இல்லை ஒரு இடத்துல சொல்கிற இன்ஃபர்மேஷன் ஓகே இது நல்லா இருக்கே அப்படின்னு தோணுதோ அதெல்லாம் வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறது தான் என்னோடய சேனலோட கண்டென்ட்டு. ஓகேவா? இதை தாண்டி நம்ம கம்பெனி சைட்லேருந்து ஏன்பா இதை பேசிக்கிட்டே இருந்தேன் அப்படின்னு கேட்டவங்களுக்குலாம் வந்துட்டு பதில் என்னென்னா, கிட்டத்தட்ட ஒரு 10லேருந்து 15 பேர் வந்துட்டு தவறான முடிவெடுக்க போனவங்களை நான் தடுத்து நிறுத்தியிருக்கேன். இதைத்தான் நான் சாதனையாக பார்க்குறேன். நான் எங்கள் காசு சம்பாதிக்கிறது எனக்கு மோட்டிவ் கிடையாது. ஆனால் யூடியூப்பில் நான் காசு சம்பாதிக்க தான் வந்தேன். ஆனால் இந்த கம்பெனி பற்றி பேசி தான் சம்பாதிக்கணுன்ற அவசியம் எனக்கு கிடையாதுன்றது ஏற்கனவே சொல்லிட்டேன். ஏன்னா எனக்கு ஏற்கனவே நிறைய குவாலிஃபிகேஷன்ஸ் இருக்குது. அது எனக்கு போதும்னு நினைக்கிறேன். ஓகேவா? ஸோ இப்போ நான் ஒர்க்கில் தான் இருக்கேன். பேக்ரவுண்டில் இது மட்டும்தான் ஓரளவுக்கு நீட்டாக இருக்குது, அதனால் இதை வச்சு பேசிகிட்டு இருக்கேன். ஸோ உங்கள் எல்லோரையும் பார்த்ததில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஃபார்ச்சுனேட்லி இன்றைக்கி என் பிறந்தநாள். சாயங்காலம் போய்ட்டு திரும்ப ஜூஸ் சாப்பிடுவேன். ஸோ அதுக்கு முன்னாடி முடிஞ்சால் லைவ் போட்டுடுறேன். ஓகேவா? லைவில் யார் யாரெல்லாம் கலந்துக்கணும்னு ஆசைப்பட்றீங்களோ தாராளமாக வந்து கலந்துக்குங்க. ஓகே? இதுக்கப்புறம் நம்ம இந்த கம்பெனி ரிலேட்டடும் பேசுவோம், இதை தாண்டியும் கொஞ்சம் பேசுவோம். இந்த கம்பெனி ரிலேட்டட் மட்டும் நம்ம பேசுவோமான்னு கேட்டால் கிடையாது. ஏன்னா இந்த கம்பெனி வந்துட்டு இப்போதைக்கு வரத்துக்கு சான்ஸ் இருக்கான்னு கேட்டால் கேஸ் முடியாமல் சான்ஸ் இல்லை. ஸோ அதனால் அதை ஓரம் வச்சு நம்ம வேலையை நம்ம பார்க்கலான்றேன். ஆனால் நம்மளை பார்க்க விடாமல் தூண்டிக்கிட்டே இருப்பாங்க. ஹாய் அங்கிள், நல்லா இருக்கீங்களா? இட்ஸ் மீ மோட்டோ, பார்த்துக்குங்க. இட்ஸ் மீ. ஓகேவா? ஸோ மூஞ்சை பார்க்கணுன்னு சொன்ன எல்லோரும் வந்து ஹாப்பியாக பார்த்துக்குங்க, நோ ப்ராப்ளம். அண்டு நிறைய பேர் வந்துட்டு நீங்கள் ஏற்கனவே ஷார்ட்ஸ்லாம் ரிவீல் பண்ணிங்கன்னாங்க. எங்கே என் மூஞ்சை ஷார்ட்ஸில் போட்டு எனக்கே தெரியல. ஸோ அதையும் வந்துட்டு நோட் பண்ணிக்கலாம். அண்டு இப்போதைக்கு இது வந்துட்டு பிறந்தநாள் ட்ரெஸ்லாம் இல்லை, நான் ட்ரெஸ்ஸே எடுக்கலை. ஓகேவா? ஸோ என்கிட்ட அந்தளவுக்குலாம் அமௌண்ட்லாம் இல்லைப்பா. யூடியூப்லேயும் நம்ம 2 மாதமாக வந்து ரொம்ப கம்மியாக தான் போட்டுருந்தோம்னால யூடியூப்லேயும் வந்து இப்போதைக்கு ஒரு $35 வந்திருக்கு. ஸோ மைவித்ரி பற்றி மட்டுமே பேசி யூடியூப்ல வந்து சம்பாதிக்கிறாங்க சொல்கிற எல்லாருக்கும் நான் கேட்குற விஷயம், நீங்கள் என்ன சம்பாதிச்சிருக்கீங்க? அதாவது மைவித்ரி பற்றி பேசக்கூடிய சேனல்ஸ், இவங்க வந்து காசுக்காக தான் வீடியோ போடுறாங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடிய சேனல்ஸ்லாம் இருக்காங்க இல்லையா? அவங்களுக்கு நான் ஒரு கொஷின் வச்சுருக்கேன். நீங்கள் எவ்வளோ சம்பாதிச்சிருக்கீங்கன்னு சொல்லிட்டு உங்களோட ஆப் உள்ளே போங்க. அதாவது யூடியூபோட ஸ்டுடியோ இருக்கும். அந்த யூடியூப் ஸ்டுடியோ உள்ளே போயிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, உங்களோட ஸ்டுடியோவில் போயிட்டு அந்த மந்த் வைஸாக வந்துட்டு இவ்வளோ இன்கம் வந்து ஜென்ரேட் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு அதில் காட்டும். அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து இதுக்கப்புறம் உங்களோட வீடியோஸில் ஒரு வீடியோ போட்டுருங்க. ஏன்னா எல்லாருக்கும் ஒரு கிளாரிட்டி கிடைக்கட்டும். நான் என்னன்றதை நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு அப்லோட் பண்ணிடுறேன். சரியா? ஏன்னா ஒரே பேமெண்ட் தான் எடுத்தேன். நான் அதுக்கப்புறம் புஷ் பண்ணவே இல்லைன்றதுக்கு என்கிட்ட ஆதாரம் இருக்குது. பட் உங்ககிட்டலாம் என்ன ப்ரூஃப் இருக்குது? நீங்கள் எவ்வளோ எடுத்துருக்கீங்க? எல்லோரும் காட்டுறதா இருந்தால் தாராளமாக ஓப்பனாக காட்டுருங்க, எல்லாருக்குமே தெரியட்டும். ஏன்னா நம்ம இங்கே எதுவும் மறைச்சி பேச விரும்பல இல்லையா? நீங்கள் தான் வந்து காசு சம்பாதிக்க வரலன்னு சொல்கிறோம்ல, அதனால் வந்துட்டு எப்படி பேசுகிறேன்? ஏன்னா அப்பட்டமாக வந்துட்டு நம்ம காசு சம்பாரிச்சிருக்கோம் அதுக்காக தான் நம்ம பேசுகிறோம்னு சொல்லிட்டு பேசி அதை வச்சு அவங்க சம்பாரிச்சிக்கிட்டு இருக்காங்க. ஓகேவா? பேசி இவங்க சம்பாதிக்க தான் வந்திருக்காங்க, அவங்க முகத்திரையை கிழிக்கிறேன்னு சொல்லிட்டு இவங்க தான் வந்துட்டு ஆக்சுவலாக சம்பாரிச்சிட்டு இருக்காங்க. அவங்க யார் எவ்வளோ சம்பாரிச்சாங்க, எத்தனை மாதமாக சம்பாதிச்சாங்க, ஃபுல் லிஸ்ட்டு வந்துட்டு அதிலே காட்டும். ஒரு 2-3 ஸ்க்ரீன்ஷாட்டாக வரும்னு நினைக்கிறேன் சில பேருக்குலாம். எனக்குலாம் ஒரே ஸ்க்ரீன்ஷாட் தான். 6 மாதமா 5 மாதம் டேட்டா மட்டும்தான் எனக்குலாம். ஓகே, கொஞ்சம் ஒயிட் பிளர் ஆகுது இல்லை, இதை எடிட் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ அந்த மாதிரி இருக்கவங்க நீங்கள் ஏன் உங்களோட இன்கம் ஸ்டேட்டஸை எடுத்து ஓப்பனாக பப்ளிக்கில் போடக்கூடாது? நான் எந்த போடுறேன்ல, நீங்களும் போடுங்க. நான் வந்துட்டு இந்த கண்டென்ட் இல்லாமலே என்னால் புஷ் பண்ண முடியும்னு சொல்கிறேன். முடிஞ்சால் நீங்களும் அந்த மாதிரி புஷ் பண்ணுங்கள். ஒரு பேச்சுக்கு ஒரு வாரம் வந்துட்டு வேறு கண்டென்ட் மாறினீங்க, அதுக்கப்புறம் வந்துட்டு யாரும் அந்த மாதிரி மாறினாமே தெரில. நான் மட்டும்தான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அதுக்கப்புறமும் கண்டென்ட்டை மாற்றி போட்டுக்கிட்டு இருக்கேன். இந்த டாபிக் உள்ள வராமல் இருக்க தான் என்னோடய முழு முயற்சியும். ஆனால் வாலண்டரியாக வாடான்னு நோண்டி கூப்பிட்றீங்க. அப்படி இருக்கும்போது தான் வந்துட்டு ஹாய் சொல்லணும் அப்படின்னு தோணுச்சு. ஹாய் சொல்லு சேனலுக்கும் ஒரு ஹாய். ஓகேவா? ஸோ மிச்சம் எல்லாருக்கும் நான் சொல்ல வேண்டிய இன்ஃபர்மேஷன் சொல்லிட்டேன். எப்போ வரும்லாம் தெரியாது, இதுதான் தகவல். ஓகே, இதுக்கப்புறம் நம்ம சொந்த வேலையை பாருங்கள்.
உங்களுக்கு இன்னும் பண கஷ்டம் அந்த மாதிரிலாம் வரும் அப்படின்றது கன்ஃபார்மு. ஸோ அதனால் எல்லோரும் யூடியூப்பில் ஸ்டார்ட் பண்ணி அது மூலிமா எப்படி ஏர்ன் பண்ணுறது அப்படின்றத நம்ம அதை வேணால் சொல்லி தருவோம். நம்ம கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுவோம். இப்போ நம்ம எல்லாம் கஷ்டப்படுறோம். ஓகே, உங்களுக்குலாம் இப்போ 1000 சப்ஸ்கிரைபரும் 4000 மணி நேரம் வாட்ச் ஹவரும் தேவைப்படும். ஓகேவா? இப்போ இங்கே என்னை பார்த்துட்டு இருக்க எல்லாருமே நம்மளோட மெம்பர்ஸ் தான். ஓகே, ஸோ ஒரு சப்ஸ்கிரைப் இப்போ வந்து என்னோடய சப்ஸ்கிரைபராக இருக்குது நீங்கள் ஒரு மெம்பராகவும் இருந்திருக்கீங்க. ஸோ உங்களுக்கு வந்துட்டு ஒரு சேனல் ஸ்டார்ட் பண்ணணும், அதில் வந்து கண்டென்ட்ஸ் போஸ்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியாஸ் ஏதோ இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் வந்துட்டு சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் எனக்கு ஒரு சப்போர்ட் வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் லைவ்லையோ இல்லை வந்துட்டு வேறு எதனா ஒரு வீடியோ மூலியமாவோ நம்ம மெம்பர்ஸ்கிட்ட சொல்லி 1000 சப்ஸ்கிரைபர் ஒன்று கஷ்டம் இல்லை, நம்மளுக்கு 3600 பேர் இருக்காங்க, அதில் ஒரு 1000 பேராச்சும் இந்த சேனலை ஒரு வாட்டி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பான்னு சொன்னால் ஒரு சப்ஸ்கிரைப் கண்டிப்பாக போடுவாங்க. ஓகேவா? நம்மளுக்கு நாமளே உதவி பண்ணிக்கலாம். இதைத்தான் நான் இங்கே உங்கள்கிட்ட சொல்ல விரும்புகிற விஷயம். ஸோ இந்த வீடியோவோட கண்டென்ட் என்னென்னா, நம்மளுக்கு நாம் மட்டும்தான், வேறு யார் சொல்கிறது நம்பாதீங்க. ஸோ மிச்சம் யார் எது சொன்னாலும் தலையில் ஏற்றிக்காமல் இந்த காதில் வாங்கி இந்த காது வழியாக விட்டுட்டு நம்மளோட வேலையை நம்ம தெளிவாக பார்ப்போம். புரிஞ்சுதா? ஸோ இதுக்கப்புறம் நீங்களும் கொஞ்சம் யூடியூப்பில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு நிறைய ஸ்கில்ஸ் இருக்கும், அந்த ஸ்கில்ஸை ஃபோக்கஸ் பண்ணுங்கள். யூடியூப் உங்களை அங்கீகரிக்கும் கண்டிப்பாக. ஓகேவா? அது ரெகுலராக பண்ணுற பட்சத்தில் நீங்களும் சம்பாதிக்கலாம். ஓகே, நான் பெருசாக சம்பாதிக்கல தான், பட் இருந்தாலும் நிறைய பேர் சம்பாதிச்சிட்ருக்காங்க. ஸோ அந்த மாதிரி நம்மளும் வந்துட்டு கூடிய சீக்கிரம் சம்பாதிக்கணும் அப்படின்ற பட்சத்தில் கொஞ்சம் வெயிட் பண்ணி நல்ல கண்டென்ட்டாக கொஞ்சம் எடிட்டிங்லாம் கற்றுக்கிட்டு நம்ம அப்படியே போஸ்ட் பண்ணணும் அப்படின்னா சீரியஸாக நம்ம வந்துட்டு ஒரு நல்ல லெவலுக்கு கொஞ்சமாகச்சு இன்கம் எடுக்க ஆரம்பிச்சிடலாம். ஓகேவா? ஸோ உங்களுக்கு அந்த சப்போர்ட்டை என்னால் கொடுக்க முடியும் நம்புகிறேன். அண்ட் நம்ம டீமில் இருக்கக்கூடிய ஒரு சில யூடியூப் சேனல்ஸ்கிட்டையும் சொல்லி உங்களுக்கான சப்போர்ட்டை என்னால் முடிஞ்சால் நான் வாங்கித்தரேன். சரிங்களா? ஸோ அது என்னால் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். ஸோ எல்லாருமே சொந்தமாக புஷ் பண்ணுங்கள். இந்த கம்பெனி பற்றி தான் பேசணுன்றது அவசியம் கிடையாது. உங்களுக்குன்னு சொந்தமாக எதனா ஐடியாஸ் இருக்கும். ஸோ அதை பற்றி பேசுங்க, உங்களுக்கு தெரிஞ்சதை மக்களுக்கு சொல்லுங்கள். நிறைய பேர் வந்து இங்கே டேட்டாஸை தேடிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த டேட்டாஸ் எல்லாமே வந்துட்டு நாம் சொன்னால் மட்டும்தான். ஓகேவா? நாம் தான் டேட்டா, எக்ஸ்பீரியன்ஸ் நம்மக்கிட்ட தான் இருக்குது. நாம் சொல்கிறத எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாதவங்க கேட்டுப்பாங்க. ஸோ அதை டார்கெட் பண்ணி நம்மளோட வாழ்க்கையை நோக்கி நம்ம பயணிப்போம். மிச்சம் எல்லா பிரச்சனையும் விட்டு ஒழிப்போம். நம்மளுக்கு என்னைக்காக இருந்தாலும் வர வேண்டியது வரும். ஓகேவா? அது வந்து கடவுள் பார்த்துப்பார். இப்போதைக்கு அது நம்ம கையில் இல்லை, கோர்ட்டு கையில் இருக்குது. ஸோ கோர்ட்டில் இருக்கவங்க அவங்க தான் முடிவு பண்ணணும், நம்ம வந்து சொல்ல முடியாது. தயவு செய்து இந்த விஷயத்தை புரிந்து கொண்டு நீங்களும் வந்துட்டு மிச்சம் எல்லாத்தையும் பார்த்து மனசு உடைச்சல் ஆகிறத விட்டுட்டு நம்மளோட சொந்த உழைப்பில் நம்ம எப்படி அடுத்த ரவுண்ட் முன்னேறதுன்றத ஃபோக்கஸ் பண்ணுவோம். ஓகே, நான் திரும்ப சொன்ன மாதிரி இந்த காதில் வாங்கி இந்த காதில் விட்டுருங்க. அப்படி விட்டுட்டிங்கன்னா ஓகே, அது வந்துட்டு ரொம்ப நல்லது நம்மளுக்கு. ஏன்னா அது கெட்ட கருத்துக்களை அந்த மாதிரி விட்டுருங்க. நல்லது யாருன்னா ஒருத்தர் சொல்கிறாங்கன்னா இந்த காதில் வாங்கி இங்கே மனசில் தேக்கிக்கணும். ஓகேவா? ஏன்னா அதை நம்ம எப்படி பண்ணுறோம் அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்டு இந்த ஹெட்செட் அத்துக்கிச்சு, வேறு புது ஹெட்செட் வாங்கணும். கூடிய சீக்கிரம் இன்கம் எடுத்து புது ஹெட்செட்டையும் வாங்குவேன் என்று சபதம் அறிக்கிறேன். இது பார்த்துட்டு இருக்க உங்கள் மேலே சத்தியம். பை, போயிட்டு வரட்டா?